நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு இது உருவாக்குறோம். நீங்கள் ஒரு அரிசியை உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேல் பண்ணுவீங்க, ஓகேங்களா? அவன் வந்து ஒரு ரேட்டு வச்சு விற்பான். அதனால் பொருளை உருவாக்குறவனும் பொருளை வந்து பயன்படுத்துகிறவனும் அதுக்கான விலையை வந்து அதிகமாக கொடுக்குறான். பொருளை உருவாக்குற வந்து அவனுக்கு அதிகமான உழைப்பை கொடுக்குறான், அதுக்கான ஊதியம் பெறல. அதே மாதிரி இன்டர்மீடியேட்டான அவன் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான இதுக்கு வந்து வாங்கிடுவான், ஆனால் வந்து ஹையஸ்ட்டு சேல் ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணிடுவான். வாங்குறவனுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு மதிப்புள்ள பொருளை அதிக விலைக்கு வாங்கி உபயோகிக்கலாம். சப்போஸ் ரைஸ்ன்னு எடுத்துங்க, உழைக்கிறவன்ட்டு ஒரு ஆள் வாங்கி விற்கிது. அப்போ நடுப்புற உள்ள அந்த பிஸ்னஸ் பண்ணுற அந்த இன்டர்மீடியேட்டர் தான் இன்றைக்கி வந்து அதிக வந்து லாபம், அதிக வந்து லைஃப் ஸ்டைல் அதிகமாக வச்சுருக்குது. இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். இந்த மாதிரி இன்டர்மீடியேட்ஸ் தான் இன்றைக்கி வந்து நல்ல லைஃப்பில் இருக்குது.